அம்மா டின்னருக்கு என்ன செய்கிறோம்? இப்போ வந்து கோதுமை ரவை உப்புமா. ஓகே. கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போடணும். இப்போ வந்து வெங்காயம் போடணும். கடுகு கடலைப்பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். ஓகே. இப்படி கொதிக்கணுமாம்மா? ஆமாம்மா, இப்படி தான் கொதிக்கும்போது இது வந்து கோதுமை ரவை. ஆர்டினரி ரவை கிடையாது, கோதுமையில் செஞ்ச ரவை. ஓகே. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது நைட்டில். ஓகே. ஆர்டினரி ரவை பார்க்க நார்மல் ரவை மாதிரியே இருக்கும். ஆமாம், ரொம்ப ஹெல்தி. ஓகே. வெரி வெரி ஹெல்தி டிஷஸ். ஓகே. அவ்வளோதானா மம்மி? அவ்வளோதான். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறணும். அப்போ பேச்சுலர்ஸ் தனியாக இருக்கவங்கலாம் ஈஸி டிஷ் சாப்பிடலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. டிடிங் 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 டிடிங். ஏ செம்மையாக இருக்குப்பா பார்க்கவே இந்த மஸ்டர்ட் சீட்லாம். வாவ். அம்மா என்னது இது? வெறும் டப்பா உப்புமா. Wow, looking very yummy. Thank you.